வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவகுமார். இது உங்கள் ஊடகம் உறக்கச்சொல். ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம், இல்லை நீண்ட இடைவெளினே சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறோம். இன்னைக்கு நம்ம சமகால அரசியல், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள், கூட்டணி கணக்குகள், இது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டுகளை கொடுங்க. கடந்த ஒரு 10 நாள்ல அரசியல் நிகழ்வுகள் நிறைய நடந்துருச்சு. நம்ம சிந்தூர் ஆபரேஷன் பத்தி கடைசியா போட்ட வீடியோக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம போடுறோம். இந்த தமிழ்நாட்டில் நடந்த அரசியலை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இங்க கூட்டணி கட்சிகள்ல சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத தான் பார்க்கணும். ஆளுங்கட்சியான திமுக அண்ட் அதனுடைய கூட்டணிகள் அது கரெக்டா எப்பொழுதும் போல அதே மாதிரி இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 3 எலெக்ஷன்ஸா கிட்டத்தட்ட 2018-19 இருந்து அந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு சின்ன அடிஷனலா இவர் திரு கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் அதுல சேர்ந்திருக்கு. அதனால அவங்களோட அரித்தமெட்டிக்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. பிளஸ் எஸ்டிபிஐ அவங்க போய் அறிவாலயத்தில் சந்திச்சிருக்காங்க. அதனால என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஆளுங்கட்சி அரசியலை பொறுத்த வரைக்கும் தே ஆர் வெரி இன்டாக்ட் ஆன் தேர் கூட்டணி. தலைவர் அந்த கூட்டணியுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டணியை மிக சிறப்பாக வழி நடத்திட்டு போயிட்டு இருக்காருன்னே சொல்லணும். அடுத்தது எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக பாஜக கூட்டணி உறுதியா இருக்கு. அதுல சின்ன முன்ன பின்ன இருக்கிறது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருப்போம் தான் நினைக்கிறேன். பாஜக என்டிஏ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் என்டிஏல என்ன கன்ஃபர்மேஷன் இருக்கு? ஏற்கனவே என்டிஏல இருந்த பாமக என்டிஏல இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. டிடிவி தினகரன் என்டிஏல இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஜி.கே. வாசன் என்டிஏல இருக்கேன்னு சொல்றாங்க. தேமுதிக அதே மாதிரி லாஸ்ட் எலெக்ஷன்ல அதிமுக கூட கூட்டணியில இருந்துச்சு. இப்போ அவங்க கூட கூட்டணியில இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. இவங்க ஒரு அரித்தமெட்டிக் சொல்றாங்க. அதாவது அதிமுக ஒரு 20+ தேமுதிக கழிச்சோம்னா ஒரு 19 or 20% ஓட் பர்சன்டேஜோட இருக்கிறாங்க. பிளஸ் இந்த கூட்டணி கட்சிகளை கழிச்சிட்டு பாஜக அவங்க ஒரு 11.4% எடுத்ததாக ஒரு கிளைம் பண்றாங்க. ஆஸ் ஆஃப் நோ ஒரு 31% ஓட்டோட நாங்க இப்ப கன்சல்டேட் பண்ணிருக்கோம். இன்னும் கூட்டணிகள் நிறைய சேரும் எங்க கூட, நாங்க ஒரு மெகா கூட்டணி தான் அமைப்போம் அப்படின்னு அதிமுகவோட பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்க. அதையும் நம்ம கொஞ்சம் விளாவரியா பார்ப்போம். மூணாவதா மிக முக்கியமா, ஒருவேளை சீமான் கூட்டணிகள் அமைச்சிருவாரா இல்லையா அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். மிக முக்கியமான தகவல், அவருடைய கோவை மாநாட்டில் நான் தனியாக தான் போட்டி போடுவேன் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. அதாவது கன்ஃபார்ம்டு, நான் கூட்டணியில் போக மாட்டேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நாலாவதா ஒரு 2 பேர் முக்கியமான ஆளுங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன டெசிஷன் எடுக்க போறாங்க, இந்த 3ல ஏதாச்சும் ஒன்றில் சீமான் கூட சேர முடியாது. அந்த 2 பெரிய கூட்டணியில் ஏதாச்சும் ஒன்றில் சேர போறாங்களா எப்படிங்கிறது தெரியல. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா இருக்காங்க, அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சம் கன்ஃபியூஷன்ஸ் வேர் கோயிங் ஆன். அது நடுவில் அங்கேயும் இங்கேயும் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. நம்ம எல்லாமே ஊடகத்தில் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு அந்த மாநாட்டில், முழுநிலவு மாநாட்டில் கூட there was some confusion. தேமுதிக எந்த பக்கம் போறாங்க அப்படின்னு தெரியல. இப்ப தாவேகா விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சிக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆஸ் ஆஃப் நவ் 4 கூட்டணி, 3 கூட்டணி கன்ஃபார்ம்டு. 4வது எப்படி இது போய் 3க்குள்ளார ஐக்கியமாகுமா இல்ல 4வது தனியா வருமா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியலங்க. இப்ப இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் கணக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி உள்ள அரசியல் கணக்கெல்லாம் பார்த்துருக்கலாம். நம்ம மகாராஷ்டிரால எம்பி எலெக்ஷன் 2024 நடந்தப்ப பாஜக கிட்டத்தட்ட பாதிக்கு கீழே தே லாஸ்ட். ஆனா அதுக்கப்புறம் நடந்த ஸ்டேட் எலெக்ஷன்ல அவங்க கரெக்டட் தேர் அரித்தமெட்டிக்கை கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட கூட்டணி ஆட்சியை அங்க பிடிச்சிட்டாங்க. அதே தான் இங்க நடக்குது. இப்ப இங்க திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 எலெக்ஷன் 2019 இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், 2024 இருக்கட்டும், கன்சிஸ்டன்டா 46-47 ஓட்டு எடுக்கிறாங்க. அதாவது 46, 53, 47, கிட்டத்தட்ட 47% ஓட்டுகளை அவங்க எடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க அரித்தமெட்டிக்கை கரெக்ட் பண்றதுக்கு, ஏன்னா நுண்ண அரசியல் பண்ணணும் இல்லையா. ஒருவேளை அரித்தமெட்டிக் கம்மியா இருந்துச்சுனாக்க கெமிஸ்ட்ரியில ஜெயிக்கலாம்னு நினைச்சா கூட அரித்தமெட்டிக் கம்மியா இருந்தா தொண்டர்கள் சோர்ந்துருவாங்க.
அதனால அரித்தமெட்டிக் கரெக்ட் பண்றதுக்காக மக்கள் நீதி மையத்தை சேர்த்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 49-50% அரித்தமெட்டிக் வச்சிருக்கிறாங்க. இப்ப எதிர்கூட்டணி ரெண்டா உடைஞ்சாலே அவங்களுக்கு ரெண்டா இருந்தாலே அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கானா கண்டிப்பா இருக்கு. எந்த ஒரு ஆளுங்கட்சியுமே தன்னுடைய பிரபலத்தை இழந்துகிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். கண்டிப்பா லோக்கல் லெவல் இது, அதுவும் இல்லாம இது எம்எல்ஏ எலெக்ஷன். லோக்கல் லெவல்ல ஒரு வட்ட செயலாளரோ அல்லது ஒரு பகுதி செயலாளரோ அல்லது ஒரு நகர செயலாளரோ அல்லது ஒரு எம்எல்ஏக்களோ அவங்க கூட இருக்கிறவங்களோ கண்டிப்பா ஒரு அதிருப்திகளை சம்பாதிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கிரவுண்ட் லெவல்ல அது கண்டிப்பா பிரதிபலிக்கும். அப்படிங்கிறப்ப ஆன்டி இன்கம்பன்சி இருக்கத்தான் செய்யும். ஆனா தமிழக வரலாற்றுல 1957 காமராஜர் ஆட்சியில இருந்து இப்போ வரைக்கும் ஆன்டி இன்கம்பன்சியோட மேக்சிமம் ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 7% தான். அதுதான் நம்மளோட டேட்டா சொல்லுது. காமராஜர் அவங்க பக்தவச்சலம் ஆட்சி இழந்தப்ப அந்த இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தி எதிர்ப்பு அதனால வந்தது, மாணவர்கள் சுட்டுக்கொலை அதனால பெருசா வந்தது தான் ஆன்டி இன்கம்பன்சி. அதே மாதிரி 1996ல் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு, அதுவே 5% தான் இருந்துச்சு. அப்ப கிட்டத்தட்ட நம்ம ஆவரேஜா அந்த பெஸ்டா இருந்தது 6% நம்ம கணக்கு வச்சோம்னா கூட 50லேருந்து அவங்க ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 45% அவங்க கன்சால்டேட் பண்றாங்க அப்படின்னு தான் அவங்களோட அரித்தமெட்டிக் சொல்லுது. இப்ப அதிமுக அண்ட் பிஜேபி கூட்டணியில் அரித்தமெட்டிக் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. இந்த அரசியல் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி தான் 11.4ன்னு கிளைம் பண்றாங்க. பிளஸ் அவங்களுக்கு மற்ற 4 பேர் ஓட்டு இருக்கு. ஏசி சண்முகம் சார், பச்சைமுத்து சார் அவங்க ஓட்டெல்லாம் இருக்கு. இருந்தாலும் 11.4ன்னு அவங்க தாமரையில் எடுத்த கணக்கை பண்ணிட்டாலும் அவங்களுக்கு இந்த 2024ல் நடந்த எம்பி எலெக்ஷன்ல மோடியின் தலைமைக்காக கிடைச்ச ஓட்டுன்னு ஒரு 6-7% ஓட்டு இருக்கு. அந்த 7% ஓட்டையும் சேர்த்து தான் கணக்கு பண்ணி அவங்க கூட்டணி பேசுவாங்க. கூட்டணி பேசுறப்ப அதிமுகவில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு 2 சீட் நின்னீங்கன்னா நாங்க ஒரு சீட் நிக்கிறோம், அந்த மாதிரி ஆட்சி கொடுங்க அப்படிம்பாங்க. இப்ப கூட லேட்டஸ்டா அவங்க 40 சீட் பேசியிருந்தார். 40 சீட் நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி இவரு பேசியிருந்தார். அவங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருந்தாங்க. இதுல எடப்பாடி பழனிசாமி இஸ் a very shrewd politician, grown up from the ground. தரையில இருந்து வளர்ந்து நுணுக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சது அரசியல். அவர் எப்படி எடுத்து வைப்பாருன்னா, ஐயா உங்களோட ஓட்டு 2-3% தான், வேணா ஒரு 4%க்கு நான் சீட்டு தரேன் அப்படின்னு தான் கன்சென்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு கன்சென்ட் பண்ணி அடுத்தது நம்ம பாமக இதுங்களை அகாமடேட் பண்ண பார்ப்பாங்க. விஜய் கூட அகாமடேட் ஆக முடியுமான்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி செய்திகள் வருது. பட் நம்ம ஒரு செய்தியாளர் கிடையாது, நமக்கு அந்த விஷயம் தெரியாது. ஒருவேளை இந்த 2 அரசியல் கட்சிகளும் சேர்ந்தாலும் அவங்க கன்சால்டேட் பண்ற ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா 33-லேருந்து 38% ஓட்டு கன்சால்டேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த 7% ஓட்டு கண்டிப்பா கேள்விக்குறியாதான் இருக்கு. சீமான் அவர்கள் ஏபிசிடி அடிச்சு நொறுக்குறாரு. ஏபிசிடினா என்ன? அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே 4 பேரும் நான் அரசியல் புரட்சி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப இந்த 7% ஆஃப் த பிஜேபி ஓட்டு எங்க போகும்? மோடி லீடர்ஷிப் கிடைச்ச 7% ஓட்டு எங்க போகும் அப்படின்னு நீங்க பாருங்க. அந்த ஓட்டை அவர் குறி வைக்கிறாரு, அந்த 7%. அதனால நான் என்ன கணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, ஒரு சாமானியனா சீமான் போன தடவையே எம்எல்ஏ எலெக்ஷன்ல 6.3 ஓட்டு வாங்கினாரு. ஆனா 6.5% ஓட்டு வாங்கினாரு. ஆனா எம்பி எலெக்ஷன்ல, அதாவது இஷ்யூ இல்லாத எலெக்ஷன்ல, ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத எலெக்ஷன்ல 8.2% ஓட்டு வாங்கிட்டாரு. அதுலயே அந்த ஜம்ப் இருக்குன்னா, இப்ப லீடர்ஷிப் இஷ்யூ இருக்கு, இவருக்கு இஷ்யூ இருக்கு, புரட்சின்னு இருக்கு, இவருக்கு தன்னையே முதல்வர் வேட்பாளர்னு வர்றாரு. அப்படிங்கிறப்ப என்னுடைய கணிப்பு இவர் ஒரு 15% ஓட்டுகளை வாங்குவாரு. 4வது விஜய், அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அன்டெஸ்டடா இருக்கு, எழுச்சி இருக்கு, இளைஞர்களோட பயங்கர கூட்டங்கள் இருக்கு. கூட்டங்கள்லாம் ஓட்டு ஆகுமா அப்படின்னா அது காமராஜருக்கும் கலைஞருக்குமே நடக்கல. இவருக்கு எப்படி நடக்குங்கிறதும் எனக்கு தெரியல. பட் ஆனா வாய்ப்புகள் இருக்கானா? வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா விஜய் வில் பி த ஒரு டிசைடிங் ஃபேக்டர் ஆர் ஸ்பாய்லர் கேம் விளையாடுவாருன்னு நினைக்கலாம். ஒருவேளை அவரு பிஜேபி அதிமுக கூட்டணிக்குள்ளார போக மாட்டாரு. போனாருன்னா என்ன மாதிரி ப்ரொஜெக்ஷன் வரும்னா, விஜய் தன்னுடைய அரசியல் வாழ்வுக்காக தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய ரசிகர்களை ஒரு கொள்கையை சொல்லாம கொண்டு போய் வியாபாரம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பார்வை அவர் மேல விழுவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாமானியனா என்னோட சஜஷன், 234 தொகுதியிலையும் அவர் தனியா போட்டி போட்டு தன்னுடைய வெற்றியை காமிக்கணும். அப்படி இல்லைன்னா
சீமான் கூட போட்டி போட்டார்னா அவங்களோட வெற்றி மிக பிரகாசமா இருக்கு. 2 பேரும் அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பட் பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல் களம் மிக சூடா இருக்கு. ஆஸ் ஆஃப் டுடே சாமானியன் இன்னைக்கோ நாளைக்கோ தேர்தல் நடந்தா திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.